அனைவருக்கும் வணக்கம். தமிழில் டேட்டாபேஸ் கற்கலாம். இந்த பகுதியில் நம்ம டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுல MySQL சர்வர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களோட சிஸ்டமில் MySQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண MySQL சர்வர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் டேட்டாபேஸை லிஸ்ட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸை நம்ம செலக்ட் பண்ணி அதை பயன்படுத்தலாம். அப்புறம் என்னென்ன டேட்டா டைப்லாம் இருக்குது, டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி மார்க் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல டேட்டாபேஸ் அப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு பார்த்துடலாம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இங்கே நான் ஸ்டோரேஜில் காமிச்சிருக்கிற மாதிரி தனித்தனி டேட்டாபேஸ், அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுற டேட்டாவும் நம்ம ஒரு ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருப்போம். அது ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு ஃபைல்லையும் போட்டு வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக டேட்டாபேஸ்னு சொல்லலாம். இந்த டேட்டாபேஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதில் என்னென்ன வருதுன்னா, செக்யூரிட்டி, யார் அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணலாம், ரீட் ஆக்சஸா, ரைட் ஆக்சஸா, அந்த மாதிரியான செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். ரெண்டாவது வந்து எந்தெந்த வழியில் அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரீட் பண்ண முடியும், ஜேடிபிசி, ஓடிபிசி, அப்புறம் வந்து கிளையண்ட், எஸ்கியூஎல் கிளையண்ட் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இல்லை ஒரு டம்பாக எஸ்கியூஎல் ஃபைலாக வெளியில் எடுக்கும். இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு சிஸ்டம் வேணும். அடுத்தது நம்ம அந்த டேட்டாபேஸ் மேலே ஒரு கொரி ரன் பண்ணுறோம். அப்போ அந்த கொரியை ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஒரு சிபியூ, அதுக்கான சிபியூ அசைன் பண்ணணும், கொரி முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியணும், கொரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த எரரை கேதர் பண்ணி அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அந்த எஸ்கியூஎல் என்ஜின் ஒன்று இருக்கணும். அந்த கொரியில் சின்டாக்ஸ் எரர் வருதா இல்லையா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இல்லை அடுத்தது ஆடிட் பண்ணணும். யார் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் அந்த ஆக்சஸ் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, டினை, இதெல்லாம் வந்து ஆடிட் இன்ஃபர்மேஷனில் வரும். அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன். பொதுவாக டேட்டாபேஸ் வந்து மல்டிபிள் காப்பீஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு காப்பீஸ் கரப்ட் ஆகிட்டா கூட இன்னொரு காப்பீஸ்லேருந்து நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃபேக்டர். அப்புறம் லாகிங், எந்த டேட்டாவை ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறப்ப இந்த டேட்டா இந்த டயத்தில் ரைட் ஆகிருக்கு, இந்த மாதிரி லாக் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனல் மேனேஜ்மெண்ட். இது மாதிரி ஒரு டேட்டாபேஸை சுற்றி அந்த டேட்டாபேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கிளையண்ட் யூட்டிலிட்டிஸ், ஷெல் கிளையண்ட்டாக இருக்கலாம், இல்லை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிளையண்ட்டாக இருக்கலாம், அதுக்கான ப்ரோக்ராம்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது, அதாவது ஒரு சர்வர் அப்புறம் கிளையண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது என்னென்னா MySQL சர்வர் அப்படிங்கிற ஒரு DBMS தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ். அதுக்கான கோடை நம்ம கிட்டப்பில் போய் ஒரு தாட்டி பார்த்துட்டு வரலாம். இப்போ github.comல MySQL அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கான கோட் பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம MySQL சர்வரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்கும். கிளையண்ட் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், SQL இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சும்மா ஒரு கிளையண்ட்னா எப்படி எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன அட்லீஸ்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, நம்ம கோட் லெவல் போகாட்டி என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா MySQL அப்படிங்கிற இந்த கிளையண்ட்டில் MySQL அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மெசேஜ்லாம் இருக்குது. நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம், நம்ம MySQL சர்வரோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி DBMSல ரெண்டு விஷயம் இருக்குது. சர்வர் ஒன்று இருக்குது, கிளையண்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே சர்வர் ரன் ஆகிட்டுருக்கும் பேக்ரவுண்டில். இப்போ நம்ம அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQL அப்படிங்கிற கிளையண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். MySQL யூசருக்கு -u, அப்புறம் யூசர் நேம், அப்புறம் -pன்னு கொடுத்தோம்னா பாஸ்வேர்டை வந்து நமக்கு கேட்கும் நம்மகிட்ட. இப்போ நான் என்டர் நம்புகிறேன், இந்த பாஸ்வேர்டு கேட்குதுங்களா. இது இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். நான் கொடுத்துட்டேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் மெசேஜஸ்லாம் பிரிண்ட் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட். ஓகேங்களா. இதில் இந்த மெசேஜை தான் நான் சொன்னேன். இப்போ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கோட் பேஸில் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். என்னென்ன டேட்டா பேஸ்லாம் ஆல்ரெடி இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஷோ டேட்டா பேஸஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த தழல் அப்படிங்கிற டேட்டாபேஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணது, மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி அதிலே இருந்தது. ஸோ மற்ற எல்லாமே சிஸ்டம் டேபிள்ஸ். இந்த MySQL தவிர மற்ற எல்லாமே சிஸ்டம் டேபிள்ஸ் சொல்லுவாங்க. சிஸ்டம் டேபிள்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை நான் அழிச்சிட்றேன். அழிக்கிறதுக்கு வந்து ட்ராப் டேட்டாபேஸ் தழல். ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் ஷோ டேட்டாபேஸஸ் கொடுக்குறோம். அந்த டேட்டாபேஸ் இல்லை, தழல் போயிடுச்சு. இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேட்டாபேஸ் தழல். இப்போ திருப்பி ஷோ டேட்டாபேஸஸ் கொடுக்குறோம். ஷோ டேட்டாபேஸஸ் செமிகோலன். அதே மாதிரி க்ரியேட் டேட்டாபேஸ், அப்புறம் டேட்டாபேஸ் நேம் செமிகோலன். இந்த மாதிரி தான் கமாண்ட்லாம் கொடுக்கணும்.
இப்போ புதுசாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேட்டா பேஸை நம்ம இப்போ எப்படி செலக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா யூஸ் டலல். ஓகே, இப்போ அந்த டேட்டா பேஸ் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த டேட்டா பேஸில் டேபிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டேபிளும் இல்லை. சரி, இப்போ இந்த டேட்டா பேஸை கற்றுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு நிறைய டேபிள்ஸ் வேணும், அதில் டேட்டா வேணும், அப்போ தான் கொரி பண்ணிலாம் பார்க்க முடியும் இல்லையா. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம், எப்படி டேட்டா பாப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னோடனே முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு தெரியணும், அந்த காலமில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ முதல்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது MySQL அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக 3 அதை பிரிச்சுக்கலாம். நியூமரிக், டெக்ஸ்டுவல், டெம்பரல்னு. நியூமரிக்ன்றது நம்பர்ஸ்க்கு, டெக்ஸ்ட் கேரக்டர் வச்சு வர்றதுக்கு டெக்ஸ்ட்டு, டேட் டைம் இருக்கிறத டெம்பரல் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதில் காமனாக நம்ம பயன்படுத்துகிறது இன்ட்டு, ஃப்ளோட் டபுள், கேரக்டர், வேர்கேர், டெக்ஸ்ட்டு, டேட் டைம், இதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு இந்த டேட்டா டைப்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா க்ரியேட் டேபிள், டேபிள் நேம், அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே காலம் நேம், டேட்டா டைப், ஒரு ஸ்பேஸ் விட்டு டேட்டா டைப், அதுக்கப்புறம் நிறையா காலம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கடைசி செமிகோலன். இப்போ இந்த வகையில் க்ரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ்னு டேபிள், ஐடின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ரோல் நம்பர் மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்புறம் நேம், அட்ரஸ், ஜெண்டர், மொபைல் எல்லாமே வேர்கேர் கொடுத்துருக்கோம். வேர்கேர் அப்படின்னா வேரியபிள் கேரக்டர்னு அர்த்தம். அதாவது அந்த காலமில் வந்து 0லேருந்து 50 கேரக்டர் இருக்கிற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ்க்கு 0லேருந்து 100, இந்த மாதிரி மற்ற எல்லாமே. இப்போ உதாரணமாக டேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஐடி, நேம், அட்ரஸ், ஜெண்டர், மொபைல் இப்படின்னு ஒரு காலம்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு பேர் இருக்கும், அப்புறம் அட்ரஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ரோஸ் இருக்கும். அப்போ டேபிள் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய காலம்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ரோஸ் இருக்கும். இந்த அமைப்பை தான் டேபிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போ நான் அதை காப்பி பண்ணி அந்த MySQL கிளைண்ட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். கொரி ஓகேன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ ஷோ டேபிள்ஸ் கொடுக்குறேன். நமக்கு முன்னாடி எம்டி செட்டுன்னு இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த டேபிளில் ரோஸ் எதுவுமே ஆட் பண்ணல, எந்த டேட்டாவுமே ஆட் பண்ணல. இப்போ நம்ம வந்து கொரி பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் அப்படின்னா எல்லா காலம்ஸையும் காட்டுன்னு அர்த்தம். ஃப்ரம் டேபிள் நேம், இதுதான் சின்டாக்ஸு. எம்டி செட் கொரி எப்படி பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இந்த டேபிள்லேருந்து எல்லா காலமையும் செலக்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டூடெண்ட் டேபிளில் எந்த டேட்டாவுமே இல்லை அப்படிங்கிறனால நமக்கு 0 ரோஸ், அதாவது எம்டி செட் காட்டுது. இப்போ நான் ஒரே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு டேபிளில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதுக்கப்புறம் காலம் நேம்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வேல்யூஸ், அதுக்கப்புறம் அந்த காலம் ஒவ்வொரு காலமுக்கும் என்ன வேல்யூவோ அதையும் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரோ இன்சர்ட் ஆயிரும். இப்போ இந்த கொரியை நம்ம MySQLல ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். முன்னாடி நமக்கு வந்து எம்டி செட் வந்துச்சு, இப்போ ஒரு ரோ இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம நிறையா ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ டேட்டாவை எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த டேட்டாவை அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக இந்த ஃபைலை நம்ம பாயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலில் இருக்கிற கொரியெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். லொக்கேஷன் கொடுத்த உடனே இதில் இருக்கிற எல்லா கொரியும் எக்ஸிக்யூட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடும். இந்த ஃபைலில் 1000 டேட்டா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 1000 கொரி இருக்குது, 1000 டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்க்குறோம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 1000 இருக்குது, ஆனால் 1001ன்னு காட்டுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொரியை 2 தடவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். தனியாக ஒரு தாட்டி பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த ஃபைல்லேருந்து ஒரு தாட்டி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம், அப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் மல்டிபிள் ரோஸ், ஒரு ஃபைலில் இருக்கிற மொத்த கொரியும் ரன் பண்ணோம். இப்போ நமக்கு டேபிள் பாப்புலேட் ஆகிடுச்சு, டேட்டாவும் இருக்குது. இப்போ இந்த டேபிள்லேருந்து நம்ம சில கொரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
என்னென்ன queries அப்படின்னா அந்த டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், மேல் ஸ்டூடெண்ட்ஸ் அது பார்க்கலாம். இருக்கிறதுலே எந்த அட்ரஸ் ரொம்ப பெரிய லென்த் இருக்குது அப்படிங்கிறது மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸையும் பார்க்குறப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் நேம் கொடுக்குறோம். இப்போ வந்து எல்லாரும் வருது. இப்போ கவுண்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேபிளில் மொத்தம் எத்தனை ரோ இருக்கோ அது வந்துடும். இப்போ மேல் மட்டும் வேணும், மேல் கவுண்ட் எத்தனை இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும். வேர்னு போட்டு ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ 447 மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், இது வந்து எல்லா ரோஸையும் டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இதில் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் வேர்னு கொடுக்குறோம். வேர் அப்படிங்கிற கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டேபிளில் பர்டிகுலர் ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். உதாரணமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜெண்டர் காலமில் மேல் அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கிற ரோஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்றதுக்கு இந்த வேர் கிளாஸ் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி 1001 ரோல இருந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான ரோஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் எடுக்கலாம். ஃபீமேல் அப்படின்னு போட்டோம்னா ஃபீமேல் ஜெண்டர் வந்து ஃபீமேலில் இருக்கிற ரோஸ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடும். அதை பார்க்கலாம் பாருங்களேன். வந்து 451 ரோஸ் வந்து ஃபீமேல் மட்டும் இருக்குது இல்லையா. இதில் வந்துட்டு எனக்கு எல்லா காலமும் வேண்டாம், நேமும் அட்ரஸும் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார்னு நம்ம கொடுக்காம நேம் கமா அட்ரஸ், காலம் நேம்ஸ் என்னென்னு தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் டேபிள் நேம்ஸ் அதே வேர் கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ நமக்கு நேமும் அட்ரஸும் மட்டும் வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த 1000 ரோவும் காட்ட வேணாம், கொஞ்சம் ரோஸ் மட்டும் காட்டினா போதும் அப்படிங்கிறப்ப நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட் எனக்கு ஃபஸ்ட்டு 10 ரோஸ் மட்டும் காட்டட்டும். அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் நிறைய டேட்டா இன்சர்ட் பண்ணி அப்புறம் அதில் நான் கொரி பண்ணியிருக்கோம். அந்த கொரியிலையுமே வந்துட்டு எல்லா காலம்ஸ் எல்லா ரோஸையும் செலக்ட் பண்ணுறது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் எப்படி ஒரு ஃபில்டர் வேர் கிளாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் காலமில் எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலான்றது பார்த்தோம். எல்லா ரோஸும் வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு 10 ரோஸ் இல்லை ஃபஸ்ட்டு 20 ரோஸ் அந்த லிமிட் அப்படிங்கிற கிளாஸ் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தது என்னென்னா அந்த மார்க் டேட்டாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்களும் உங்கள் டேபிளில் க்ரியேட் பண்ணுறப்ப மார்க் டேட்டா பண்ணிக்கலாம். வந்து மார்க் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நான் ஆன்லைனில் இந்த marker.com அப்படின்றது எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காலம் வேணுமோ அதெல்லாம் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த 4 காலம் ஃபோன் நம்பர் ஒன்று வச்சுருந்தேன், கரெக்ட், மொபைல், இந்த மாதிரி நம்ம தேவையான காலம்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும், என்ன டைப் வேணும், சிஎஸ்வி எஸ்கியூஎல், நான் எஸ்கியூஎல் சொல்லிவிட்டேன். அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துடும். அப்புறம் இதை வந்து நம்ம MySQL ரன் பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நன்றி, அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.